சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். முதல் தமிழ் நிகழ்ச்சி இன்டர்நேஷ்னலாக பண்ணுறோம், வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம். அதனால அடிப்படையான ஒரு சில சத்தியங்கள் வாழ்க்கையை பற்றி. முதல்ல, நம்முடைய வாழ்க்கை அடிப்படையாக ஆனந்தமயமானது. உலகத்தில் எத்தனையோ மகான்கள், குருமார்கள், ஞானிகள், ஆன்மீகவாதிகள், அவதார புருஷர்கள் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சப்ஜெக்டை பற்றியும் ஒரு கருத்தை சொல்வார்கள். உணவுன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சாப்பிடாதுன்னுவார், இன்னொருத்தர் ஒருவேளை சாப்பிடுவார், இன்னொருத்தர் எவ்வளோ வேணா சாப்பிடு மறந்துடுன்னுவார். உதாரணத்துக்கு மகாவீரரை கேட்டால் என்ன சொல்வார்? சாப்பிடாமலே செத்தாலும் தப்பு இல்லை, சாப்பிடாதம்பார். புத்தரை கேட்டால் ஒருவேளை சாப்பிடு தப்பு இல்லைன்பார். கிருஷ்ணனை கேட்டால் என்ன வேணா சாப்பிடு, சாப்பிட்டோங்கிறத மறந்துடு அவ்வளோதான் அப்படிம்பார். ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு விதமாக வழிகாட்டுவார்கள். எந்த ஒரு கருத்தை எடுத்தாலும் எவ்வளோ நேரம் தூங்குறதுன்னு கேட்டால் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு கருத்தை சொல்வார்கள். ஆனால் ஒரு கருத்தில் மட்டும் எல்லோருமே முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அது என்னன்னா, வாழ்க்கை ஆனந்தமயமானது. அடிப்படையாக வாழ்க்கை ஆனந்தத்தின் ஊற்று. பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கருத்தை மட்டும் எல்லா ஞானிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை மறுப்பதற்கு யாருமே இல்லை. எல்லா அவதார புருஷர்களும் ஞானிகளும் இந்த ஒரு கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படின்னா இந்த கருத்து ஏதோ ஒரு ஆழமான அடித்தளமான ஒரு சத்தியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எப்படி எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற கருத்தாக இது மாற முடியாது. ஆதிசங்கரிலிருந்து, புத்தரிலிருந்து, இயேசு, முகமது, ராமகிருஷ்ணர், கிருஷ்ணர், மீரா, ஆண்டாள், மாணிக்க வாசகர், ஞான சம்பந்தர், யாரை தொட்டாலும் பூமியில் இதுவரைக்கும் தோன்றி இருக்கின்ற எல்லா அவதார புருஷர்களுமே வாழ்க்கை ஆனந்தமயமானது. அந்த கருத்திலிருந்து மாறவே இல்லை. பார்த்தீங்கன்னா, இந்த அவதார புருஷர்கள் எல்லாருமே அப்படியே வெள்ளித்தட்டிலேயே சாப்பிட்டு பெரிய விதமான வாழ்க்கையிலேயே பிறந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. கல்லடிபட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, ஊர் ஊராய் விரட்டப்பட்டு, கல்லில் பூட்டி கடலில் ஆக்கப்பட்டு, சுண்ணாம்பு காலவாயிலிடப்பட்டு, சிறையில் அடைக்கப்பட்டு, எத்துணை விதமான துக்கங்களை அனுபவித்த பிறகும், இத்துணைக்கும் பிறகும் வாழ்க்கை ஆனந்தமயமானதுன்னு தான் சொல்றார்கள். வாழ்க்கையே ஆனந்தம்னு சொல்ற குரூப்புக்கும் வாழ்க்கையே துக்கம்னு சொல்ற குரூப்புக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு ஆழ்ந்து பார்த்தோமானால் ஒன்னே ஒண்ணுதான், சம்ஸ்காரங்கள், மன அமைப்பு. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. இந்த வார்த்தை, இந்த சம்ஸ்காரங்கள்ன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்க போறீங்க இந்த 4 நாட்களும். அதனால இதோட பொருளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மன அமைப்பு உங்களுக்குள் பெரியோர்களாலோ அல்லது நீங்களாகவோ விதைத்து கொண்ட, விதைக்கப்பட்ட அல்லது விதைத்து கொண்ட, மீண்டும் மீண்டும் அதே போக்கில் உங்களை இயங்க தூண்டும் எண்ணப்பதிவுகள் தான் சம்ஸ்காரங்கள். உங்களுக்குள் பதிய வைக்கப்பட்டோ அல்லது நீங்களாகவே பதித்தோ உங்களை மீண்டும் மீண்டும் அதே விதமாக செயல்பட தூண்டுகின்ற எண்ணங்கள் தான் சம்ஸ்காரங்கள்னு சொல்றேன்.
வாழ்க்கையே துக்கம்னு நினைக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையே ஆனந்தம்னு நினைக்கிற இந்த இரண்டு மன அமைப்புகளும் இரண்டு மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் சம்ஸ்காரம், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. சம்ஸ்காரம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த 4 நாட்களும் நமக்குள் இருக்கும் சம்ஸ்காரங்களை ஆராய்ந்து வெளியில் எடுப்பது. எண்ணப்பதிவுகளை, தமிழ்ல எண்ணப்பதிவுகள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம், அதுதான் சரியான வார்த்தை. எண்ணப்பதிவுகளை ஆராய்ந்து கடைந்து வெளியெடுப்பது. உங்களுடைய உடல் நலமாகட்டும், உறவுகள் ஆகட்டும், பொருளாதார வளமாகட்டும், ஆன்மீக முன்னேற்றமாகட்டும், எல்லாமே இந்த சம்ஸ்காரங்களை அடிப்படையாக வைத்ததுதான். உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்து, உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, நல்லா ஆழ்ந்து பாருங்க. உங்களுக்குள்ள எவ்வளோ சதைக்குள் இருக்கிற முள் மாதிரி நிறைய சம்ஸ்காரங்களை உள்வாங்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நிம்மதியா காலை நீட்டி படுத்து தூங்குற மாதிரி இருந்தா கூட என்ன நினைக்கிறீங்க? எவனுக்கு தெரியும் நாளைக்கு எவன் வந்து என்ன பண்ணுவானோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, துக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற மன அமைப்பு. உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் சம்ஸ்காரங்கள், இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய துக்கத்திற்கான அடித்தளம். உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்துக்கள், எண்ணப்பதிவுகள் உங்கள் வாழ்க்கையின் போக்கை மிக அதிகமாக பாதிக்கின்றது. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்க அடுத்தவர்களை பற்றி ஏற்படுத்தி கொள்ளுகிற முதல் கருத்து என்னன்னா, உங்க பெற்றோர்களை பற்றி நீங்க ஏற்படுத்திக்கிற முதல் கருத்து தான். உங்க பெற்றோர்களை பற்றி நீங்க ஏற்படுத்தி கொள்ளுகின்ற முதல் கருத்து தான், அவர்களோடு நீங்க ஏற்படுத்திக்கிற உறவு தான் இந்த உலகம் மொத்தத்தோடையும் நீங்க விரிக்கிறீங்க. ஆழ்ந்து புரிஞ்சுங்க. உங்க தாய் தந்தையரோடு உங்கள் உறவை எப்படி ஏற்படுத்திக்கிறீங்களோ அதே கோணத்தில், அந்த மன அமைப்பில் இருந்து தான், அந்த எண்ணப்பதிவில் இருந்து தான் இந்த உலகம் முழுவதோடும் நீங்கள் உறவு கொள்ள துவங்குகிறீர்கள். அப்பா அம்மாவோட என்ன கருத்து பரிமாற்றம், என்ன உறவு பரிமாற்றத்தை உருவாக்குறீங்களோ அதை வச்சு தான் என்ன பண்ணுவீங்க. அடுத்து நண்பர்களோடு, அடுத்து உங்களோட வேலை செய்கிறவங்களோட, அடுத்து ஆசிரியர்களோட, அடுத்து சமூகத்தோட, அடுத்து மனைவி அல்லது கணவனோட, அடுத்து உங்க குழந்தைங்களோட, உங்களுடைய எல்லா உறவுகளுமே கடைசியா இந்த உலகத்தோட, நீங்க பார்க்குற மரம் செடி கொடி, இந்த உலகம் மொத்தத்தோடையும் உங்களுடைய உறவுக்கான அடித்தளம் என்னன்னா, உங்களுடைய பெற்றோர்களோடு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற அந்த முதல் சம்ஸ்கார பதிவுகள், முதல் எண்ணப்பதிவுகள். இப்போ ஒரு 2-3 மாசமா ரொம்ப ஆழமான ஆன்மீக ஆராய்ச்சிகளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெலிபோர்டேஷன், அதாவது இந்த விபூதிக்கும் வர வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் சயின்டிஃபிக்காக சாமி ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று தான் ஒரு ஸ்டடி முடித்தோம். நேற்று இன்னர் அவேக்கனிங் முடிஞ்சுது. இந்த குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்தல்,
டெலிபோர்ட்டிங், விபூதிங்கம் வர வைக்கிறது. விபூதிங்கம் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் அதை கூட மூவ் பண்ண முடியும். அதாவது அமெரிக்காவோட இராணுவ விஞ்ஞானிகள், இராணுவம் சார்ந்த விஞ்ஞானிகள் அணுக்கள், ஒரு 10 அணுக்களை மட்டும் 10 மீட்டர் தூரம் டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு 4500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க மெஷினரிஸ் மூலமா. சாமி ரொம்ப அழகா மதுரையிலேருந்து அக்ஷதையை ஓமனுக்கு அமிச்சிட்டேன். 8 அரிசி, மதுரை மீனாட்சியோட திருக்கல்யாணம் அன்னைக்கு பிரசாதம் 8 அரிசியை ஓமனுக்கு அனுப்போம். ஓமன்னா அது ஒரு 10,000 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 10,000 கிலோமீட்டர் 7,000 கிலோமீட்டராப்பா? மதுரை டு ஓமன் 10,000 கிலோமீட்டர் இருக்குங்களா? பைலட் ஸ்டடி வேற பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ பைலட் ஸ்டடினா கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸில் பண்ணுறது. அப்படின்னா இங்கே நாராயண ஹிருதயாலயான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த டாக்டர்ஸ், அந்த சயின்டிஸ்ட்டுங்க அவங்க தான் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அவங்களே ஒரு விபூதியில் அவங்க ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல், எனக்குமே அந்த கெமிக்கல் என்னன்னு தெரியாது, மிக்ஸ் பண்ணி சீல் பண்ணி வச்சுருவாங்க சீல்டு கண்டெய்னரில். அந்த இதில் விபூதி குறையணும், அங்கே எங்கே வரணுமோ மலேசியாலேயோ அமெரிக்காலேயோ வேறு எந்த நாட்டில் இன்னொரு காலி கண்டெய்னரில் இந்த விபூதி அங்கே ஃபில் ஆகணும். அதுதான் பைலட் ஸ்டடி. சக்ஸஸ்ஃபுல்லாக பைலட் ஸ்டடி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண போகிறோம். சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டெக்னாலஜியை டீச் பண்ண போகிறோம், எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிறத. இல்லை இது ஏன் உங்களுக்கு சொல்ல வந்தேன்னா, இதை செய்யும் பொழுது சில ஆழமான சத்தியங்களை நான் உணர்ந்தேன், அதை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதனால தான் எனக்கு 2 விஷயம் ஆனந்தம். ஒன்று, தமிழில் முதல் முறையாக இதை பற்றி இப்போ தான் பேச போகிறேன். ஏன்னா இப்போ தான் டிஸ்கவர் பண்ணேன். இப்போ ரீசன்ட் டிஸ்கவரி இது. இப்போ ரீசண்டாக என்னுடைய சில கண்டுபிடிப்புகள். அதாவது நம்ம மனுஷ உடம்புல 12 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கு. 12 அடுக்கு டிஎன்ஏ இருக்கு நமக்குள்ள. அந்த 12 அடுக்குல 2 அடுக்கு தான் உயிர்த்து இருக்கும் எல்லா மனிதர்களுக்குமே. 10 அடுக்கு பிறக்கிறது முன்னாடியே செத்தே தான் இருக்கும், சாகர வரைக்கும் செத்தே இருக்கும், அவ்வளவுதான். அது உயிர்ப்பிக்கிறதே இல்லை. அப்படியே அது ஒரு என்ன விழுந்து கிடக்கிற மாதிரி உபயோகமாகிறதே இல்லை. ஆனால் அந்த 12 அடுக்கில் 2வது தாண்டி 3வது 4வது உயிர்ப்பிச்சா கூட எக்ஸ்ட்ராடினரியான தெளிவு, ஆனந்தம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஐன்ஸ்டீனு கூட 2 அடுக்கு தான் உயிரோடு இருந்தது, 3வது கூட திறக்கல. இப்போ சாமி என்ன பண்ணியிருக்கேன், அறிவியல் பூர்வமாக ப்ரூஃப் பண்ணி இப்போ தான் நேற்று தான் ரிசர்ச் முடித்தோம். இன்னர் அவேக்கனிங் மூலமாக 4 ஸ்ட்ராண்ட் அவேக்கன் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். 4 ஸ்ட்ராண்ட். அதாவது அவங்க 2ஓட வருவாங்க, எல்லா மனிதர்களும் 2 அவேக்கனாக இருக்கும், திரும்பி போகும்போது 6ஓட போவாங்க. இந்த 4 நாளில் உங்களுக்கு குறைந்தபட்சம் 1 ஸ்ட்ராண்ட் அவேக்கன் ஆகிடும். இந்த 4 நாளில் 1 ஸ்ட்ராண்ட் அவேக்கன் ஆகிடும். உங்களுடைய முதல் உறவான தாய் தகப்பனோடு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற உறவிலே நீங்கள் வருகின்ற முடிவுகள், அது உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் பாதிக்கிறது. ஏன்னா அந்த முடிவுகளை சார்ந்துதான் உங்களுடைய அடுத்தடுத்த உறவுகளை உருவாக்குகிறீர்கள். அதை சார்ந்துதான் உங்களோட உலகத்தை நீங்கள் நம்புவது அல்லது வெறுப்பது, இதை நடத்துறீங்க. சின்ன வயசுலயே நான் ஏற்படுத்திக்கிட்ட என்னுடைய முதல் உறவு ரகுபதி யோகி. என்னுடைய தாய் தந்தையரோடு நான் உறவு ஏற்படுத்திக்க முன்னாடியே அவர் என் வாழ்க்கையில் வந்துட்டார். சின்ன 3 வயசு குழந்தையா இருக்கும்போதே அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. என்னுடைய தாய் தந்தையர்களோடு நான் உறவாடியதை விட அவரோட உறவாடினது ஜாஸ்தி. அவர் மேல எனக்கு ஏற்பட்ட அந்த நம்பிக்கை, அவர் எனக்கு கொடுத்த ஆழமான அன்பும் நம்பிக்கையும். அவர் என்னை அவர் எடுத்து வளர்க்கும் பொழுது ஒரு 90 வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு 90 வயதுக்கு மேல இருக்கும். இப்போ அவருக்கு 150வது வயசு வரப்போகுது இந்த 2012. அப்படின்னா அப்போ எவ்வளோ இருந்திருக்கும்,
100க்கு ஜாஸ்தியாக இருந்திருக்கும். கரெக்ட். ஏன்னா சாமிக்கு 33 தானே. கரெக்ட். 100க்கு ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஏனியோ 100ஐ விட அதிக வயது தாண்டினவர். ஆனால் அவ்வளோ எளிமையோடையும் அன்போடையும் எனக்கு அவர் மேல் இருந்த நம்பிக்கை, அவர் எனக்கு கொடுத்த தெளிவு, ஒரு சின்ன விஷயத்துக்கு நோ சொன்னா கூட வெறும் நோன்னு சொல்ல மாட்டார், அதுக்கு ஒரு அரை மணி நேரம் விளக்கம் கொடுப்பார். நிறைய கம்பல் பண்ணுவார். சும்மா என்ன அப்படியே பூ மாதிரிலாம் வளர்த்துறல. ஒரு நாளைக்கு அந்த கோவிலில் இருக்கிற ஒரு 100 தூணை நான் ஒரே கையில் ஏறி ஏறி இறங்கி ஆகணும். எனக்கு யோகா கிளாஸ் எடுப்பார். அந்த மண்டபத்தில் ஒரு 20-25 தூண் இருக்கும். இன்னொரு மண்டபத்தில் ஒரு 20 தூண். ஒரு 4 மண்டபம், 100 தூணையும் நான் ஒரு கையில் ஏறி ஏறி இறங்கணும். இன்னொரு கையை பின்னாடி வச்சு கட்டிடுவார். ஷூ லேஸில், ஷூ கட்டுற லேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேஸில் இந்த கையை கட்டி பின்னாடி வச்சு கட்டிடுவார். ஒரு கையை பிடிச்சிட்டு ஏறணும். ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் ஆழமான விளக்கம் கொடுத்தார். எனக்குள்ள ஊமை காயத்தை அவர் ஏற்படுத்தலை. அவர் மேல ஏற்பட்ட அந்த அன்பு, நம்பிக்கை, இவ்வளோ அடிபட்ட பிறகும் உலகத்து மேல நம்பிக்கை துரோகமா மாறல. அந்த தனிநபர் அந்த வேலையை செய்ததற்காக உலகம் நம்பத்தகாதது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மன அமைப்பால தான் இன்னமும் ஆனந்தமா இருக்கேன். இந்த 4 நாள் என்ன பண்ண போறேன்னா, படிமானமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனப்பதிவுகளை வெளியில் எடுக்க போறோம். நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நடந்த என்எஸ்பி மாதிரி மிஞ்சி போனா ஒரு 10% வேணா அந்த என்எஸ்பியில இருந்து இருக்கலாம். மற்றபடி எல்லாமே என்னுடைய அந்த ரீசண்டான கடந்த சில மாதங்கள் நான் செஞ்ச ஆராய்ச்சிகள், அதனுடைய அனுபவங்கள், பலன்கள், இது எல்லாத்தையும் இதோட சேர்த்து ஆக்சுவலாக இந்த இன்னர் அவேக்கனிங் 21 நாளில் என்ன டீச் பண்ணணும் அதோட சாரத்தை இந்த 4 நாள் உங்களுக்கு கொடுத்துட போறேன். யாவது குண்டலினி அவேக்கனிங் மூலம் அதை விட்டேட் பண்ண வச்சிருவேன். ஏற்கனவே இந்த 11 ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்த வருஷம் 10,000 பேர் ஒன்றா கூடி அந்த 10,000 பேரை லெவிட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு. அதுக்கு தான் நிறைய ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது 12-12-12 10,000 பேர் அவங்க இருக்கிற இடத்துலையே அவங்க கையில் விபூதியோ குங்குமோ சாமிங்கிறது அனுப்புகிற பிரசாதம் வந்துடும். அந்த மாதிரி சேனல் ஆகிடுவாங்க. ஏற்கனவே ட்ரெயின் ஆகிட்டாங்க. நிறைய ஊரில் ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த ஜஸ்ட் ஒரு டியூனிங் தான், வேற ஒன்றுமே இல்லை. 2020 2020 1,00,000 சன்னியாசிகள், நமது சம்பிரதாய சன்னியாசிகள் உலகம் முழுவதும் யாத்திரை செய்து இந்த ஜீவன் முக்த சத்தியங்களை, ஜீவன் முக்த வாழ்க்கை முறையை, வேத பாரம்பரியத்தை, இந்து பாரம்பரியத்தை உலகத்திற்கு நிலைநிறுத்துவார்கள். இந்த 4 நாட்களுக்குள் குறைஞ்சபட்சம் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ அவேக்கன் பண்ணிடுறேன். ஒன்று, குறைஞ்சபட்சம் உங்களுடைய மைட்டோகாண்ட்ரியா செல் எனர்ஜினா அதுதான் குண்டலினி சக்தியினுடைய வெளிப்பாடு. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க மைட்டோகாண்ட்ரியா செல் எனர்ஜி குறைஞ்சாதான் வியாதி வர்றது. கேன்சர் உட்பட எல்லா வியாதியும் வரும். அது 100% அதிகமாச்சுனாலே எந்த வியாதியும் வராது. ஆனா இப்ப இருக்கிற எல்லா மெடிசன்ஸ் மூலமாகவும் அதை 40% தான் அதிகமாக்க முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாது. நாம இந்த குண்டலினி அவேக்கனிங் மூலமா 1300% அதிகமாக்கி நிரூபிச்சிருக்கோம். இப்ப இந்த 4 நாள்ல உங்க எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் 400% அதிகமாயிடும். இதுவரைக்கும் எந்த சயின்டிபிக்கா ப்ரூஃப் ஆன மெத்தடுமே இல்லை டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் அவேக்கன் பண்றதுக்கும். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
இந்த மைட்டோகாண்ட்ரியா செல் எனர்ஜி 100% அதிகமாயிடுச்சுனாலே கேன்சரே வராது. இது வந்து சயின்டிஃபிக்கான உண்மை, சயின்டிஃபிக்கான உண்மை. அதனால் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். இந்த 4 நாள் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு 400% அதிகமாகுது. நான் சொல்ல போகிறதில்ல, மெடிக்கலாக ப்ரூஃப் பண்ண போகிறேன். கேன்சரே வராது, கேரண்டியாக நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு கேன்சர் வராது அப்படிங்கிறது என்னால் ரைட்டிங்கில் கொடுக்க முடியும், என்னால் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க முடியும். ஏன்னா சயின்டிஃபிக்கான உண்மை இது. இப்போ ஆக்சுவலாக ஒருத்தர் கேன்சர் வந்தால் 30% அந்த எனர்ஜி அதிகமாக்கினாலே கேன்சர் க்யூர் ஆகிடும். அதனால தான் ரேடியேஷன் கொடுத்தா கேன்சர் அடங்கிறது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா 30% மட்டும் அதிகமாச்சுன்னா திரும்பவும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% அந்த மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜி அதிகமாச்சுன்னா சுத்தமாக வராது. இப்போ உங்களுக்கு 100 இல்லை 400% அதிகமாகும் இந்த 4 நாளில். இன்னரை வேக்கிலையும் ஆக்சுவலாக 1300% அதிகமாக்குறேன். அதனால் 18 தர்ஷன் உங்களுக்கு இருக்கும். 21 நாள் ப்ரோக்ராமில் 18 தர்ஷன் உங்களுக்கான 2 தர்ஷன் இருக்கும். 2 தர்ஷன் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் 400% அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பண்ண போகிற அந்த டெத் ப்ராசஸ், இந்த 2 நாளையும் 400% மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜியும் ஒரு ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவும் உங்களுக்குள்ள அவேக்கன் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கலாம். யாருக்காவது கேன்சர் வருமோ பயம் இருந்ததுன்னா, இல்லை உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஜெனட்டிக்கலாக கேன்சர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு வராது. இந்த ப்ராசஸ்க்குள்ளே ஆழ்ந்து போங்க, அவ்வளவுதான் செய்ய வேண்டியது. 20 நிமிடங்களுக்கு பிறகு அடுத்த வகுப்பிற்காக ஒன்று சேருங்கள். மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள் உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு. நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த 4 நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு.